1368. ஸ்டில் அந்த பொருளை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பேருற்ற உலகிலுரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உறந்திடாது உயிர்கள். என்ன சொல்றாரு? பேருற்றனாக்க பாப்புலர். இந்த உலகத்தில் பாப்புலரான சமய மதங்கள்லாம் எது? பேர் கொண்டு இருக்குது. அதாவது மோஸ்ட் ரொம்ப அதிகமாக விளங்கக்கூடிய சமய மதங்கள் எது? சித்தாந்தம், வேதாந்தம், 6 சமயங்கள், மதங்கள், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், மற்ற உலகில் மோஸ்ட்ல உலகத்திலே அதிக மதத்தை தொழுகின்றவர்கள் யார்? கிறிஸ்தவ மதம், முஸ்லீம். உலகத்திலே அதிக தழுவுகின்றது 2வது கிறிஸ்துவம், 3வது தான் இந்து மதம். கணக்கு கூட எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ மில்லியன். ஏற்கனவே அது கணக்கு முன்ன ஒரு தடவை நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது பெருமான் சொல்றாரு, பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புற்று. எல்லாம் என்ன பிடிச்சிட்டாட்டு தான்? பேய் பிடிச்சிட்டாட்டுதுன்னு சொல்றாரு. ஒத்துக்குவாங்களா? பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டுன. பிச் அப்படின்னாக்க அது அவர் எப்போதும் பயன்படுத்துவார் அந்த வார்த்தை, யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற மாதிரி. பிள்ளை விளையாட்டு, பிள்ளை விளையாட்டுன்னா உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளை விளையாட்டு. உணர்ந்திடாது. இதெல்லாம் பிள்ளை விளையாட்டுன்னு உணர மாட்டாங்க. நம்மளாம் உணர்ந்துருக்கிறோம், அதனால தான் சன்மார்க்கத்துக்குள்ளே பூந்துட்டோம். இது உணர்றதுக்கே ஒரு ஆளுக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு தெரியாது. ஐயோயோ நம்ம சமயம் இதுவரையில் எல்லாம் இப்படி இருக்குதே அப்படின்னு அதை உணர்றது. இப்போ அண்மையில் என்ன நடந்துச்சு? கடந்த வாரத்தில் விநாயகர் சதுர்த்தி. தத்துவ வழிபாடுன்னு உணர்ந்துருக்குதுங்களா ஏதாவது? இல்லை. அப்போ எவ்வளோ பேர் இன்னும் உணரல, எவ்வளோ பேர் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நம்ம பிரிக்ஃபீல்டில் ஒரு புதுமை காட்டியிருக்கிறாங்க இல்லையா? நல்லா பெருசாக செய்ய வேண்டியது விநாயகரை, அப்புறம் அவரை நல்லா சாம்பிராணி போட வேண்டியது, வணங்க வேண்டியது, ஆராத்தி பண்ண வேண்டியது. நல்ல வேளை அபிஷேகம் இல்லை, ஏன்னா அபிஷேகம் பண்ணால் கரைஞ்சி போயிடுவார் இல்லையா? அப்புறம் மாலையெல்லாம் போட்டு இது பண்ண வேண்டியது, அவருக்கு வேண்டிய மந்திரம்லாம் சொல்ல வேண்டியது, அப்புறம் அவரை தூக்கி கொண்டு போய் எங்கே போட வேண்டியது? கடலில் கொண்டு போட வேண்டியது. கடலில் கரைஞ்சி போயிடுது. இது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அப்படிதான் கடவுளுடைய அருள் பெருமை. கடவுள் விரும்புகிறாரா? என்ன நல்லா கும்பிடுங்க, கொண்டு போய் என்ன கடவுளை போட்டுருங்க அப்படின்னு கடவுள் விரும்புவாரா? கடவுள் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரா, என்ன இப்படிலாம் பக்தி கொண்டு இப்படி கும்பிடுங்கன்னு? அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் ஓரஞ்சு பழத்திலேயே அவர் செய்யறது, அப்புறம் எல்லாம் ஓரஞ்சு பழமாக எடுத்து எல்லாரும் சாப்பிட்றது. இன்னும் வர காலத்துலலாம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு தான் வேதம் படிக்கிற கிரியேட்டிவ் ஆமாம், எப்படிலாம் கிரியேட்டிவ் பண்ணலான்னு. அதுவும் இப்போ விநாயகர் ரொம்ப மாடர்னெல்லாம் வந்துட்டார். இப்போ வாட்ஸ்அப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாலாம் வந்துட்டார். ஆமாம், அவரே ஒரு குண்டு மாதிரி இருக்குது, என்னமோலாம் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு மாதிரி அவராக இதாகிடுறாரு. இப்படிலாம் கடவுள் வழிபாடு வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்பது இன்னும் யாரும் உணரல. ஒரு மனிதன் பிள்ளை விளையாட்டுன்னு உணரணும்னு சொன்னால் அப்போ எந்த வேதம் படிக்கணும்? யாரோடைய வேதம் எடுத்து படிக்கணும்? எத்தனாவது வேதம் எடுத்து படிக்கணும்?
இந்து சமயத்தில் எந்த வேதம் படிச்சிங்களாங்களோ இந்த வள்ளலார் போட்ட மாதிரி யாரும் போடவே மாட்டாங்க. ஆனால் சித்தர்கள் ஒரு சிலர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கரியும் பொய்யே அப்படின்னு சுப்பிரமணிய ஞானத்தில் ஒரு பாடல் இருக்குது. பொய்ன்னு சொல்லிட்டு வந்தபோது கரின்னா யானை, இந்த யானத்தில் வச்சு கும்பிட்றது அதுவும் பொய்ன்னு வருது. அது மாதிரி ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் கிண்டல் அடிச்சுலாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த உருவத்தையெல்லாம். ஸோ இதெல்லாம் பிள்ளை விளையாட்டென்று உயிர்கள் உணர்ந்திடாது உயிர்கள்னர். உயிர்கள்னால் யாரை குறிக்குது? நம்மளை குறிக்குது, மனித உயிர்களை குறிக்குது, மனிதர்களை குறிக்குது. அது மனிதன்லேயே முக்கியமாக எந்த மனிதனை குறிக்குது, எந்த இனத்தை குறிக்குது? தமிழினத்தை குறிக்குது. ஏன்னா நம்ம தான் நிறைய தத்துவ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் நிறைய உருவ வழிபாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். உருவத்துக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம், உருவத்திலே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். உருவத்தை கடந்து கடவுள் வெளி, கடவுள் ஒளி, கடவுள் நடம், கடவுள் அறிவு, அந்த கான்செப்டுக்கு நம்ம இன்னும் நுழையல. ஆனால் முன்னோர்கள்லாம் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதில் தான் வெட்ட வெளிதனை மெய்யின்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடினர். திருவள்ளுவர் நுழைஞ்சதுதான் தான் பார்த்தாரு, கற்றதனால் ஆய பயன்கொள்குள் வாளறிவன் நற்றால் தொழாராணி நின்றார். இறைவனை என்னன்னு சொன்னார்? வாளறிவுன்னு சொல்றார். சிவ ஞானம். வள்ளுவர் மெய்ப்பொருள் சொன்னார், திருவடின்னு சொன்னார். எல்லாம் இறைவனை உலகமாக சொன்னார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னார். அந்த உலகத்தில் எவன் போய் வாழ்கின்றானா அவன் தெய்வம் சொல்றார். வையம், அந்த உலகத்தை வையம் சொன்னார். உலகம், இந்த உலகத்தை சொல்லியிருப்பாரா? இது சொல்லியிருக்க மாட்டேன். இது எதுக்கு உள்ள உலகம்? மாண்டு போகிறதுக்கு வளம். இது தென், வள்ளலாரே சொல்றாரு, இது தென் திசைன்றாரு. தென் திசைனா யமனுக்குரிய திசை, வடக்கு இறைவனுக்குரிய திசை. அதான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கேனர். அவரோட ஊடு வடதிசை, சிவவெளி வடதிசை. வடலூர்னா நம்ம இந்த வடலூரை நினச்சி விட்டுருக்கோம். அங்கே வடலூரில் உள்ளவங்க எல்லாம் மண்டையை தான் போட்டுட்ருக்குறாங்க. இல்லை வடலூரில் இருக்கிறவங்களாம் ஜோதியாகி எல்லாரும் ஆனாலும் நம்மளும் பரவாயில்ல, வடலூரில் போகலாம் இல்லைங்களா? அங்கேயும் இதே கதி தான். அப்போ உண்மையான வடலூர் எதை சொல்கிறாரு? ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸோட கிராவிட்டி தான் எப்போதும் நார்த்து இழுக்கும். ஸோ கம்பஸ்லாம் காட்டினா எந்த டைரெக்ஷன் காட்டுது? நார்த்து. ஏன்னா ஒரு கிராவிட்டி அங்கே புல் பண்ணுது. ஸோ வடலூர் என்பது உண்மையிலேயே பெருவெளியை குறிக்கும். அப்போ பராபர வெளியும் வடக்கு தானே. திருமந்தலத்தை திருமூலர் சொல்வார், வடக்கு வடக்கு என்பார் அறிவிலார். வடக்கில் வைத்தது அங்கு ஒன்று இல்லை, வடக்கில் வைத்த வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கேன்னு சொல்லுவார். அப்போ பராபரை ஆயிடுச்சாக்கா வடக்கு எங்கே இருக்குது? அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அன்னைக்கு அது வடக்கு, வடக்குக்குள்ளே இன்னொரு வடக்கு, ஒளிக்குள்ளே இன்னொரு ஒளி, வெளிக்குள்ளே இன்னொரு வெளி. நம்ம சன்மார்க்கத்தில் உள்ளவங்களே இன்னும் வெளியே ஒன்றும் இல்லைன்னு சில போதனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியே இல்லைன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே முழுக்க முழுக்க வள்ளல் பெருமானோட 6ஆம் திருமுறை எடுத்துக்கொண்டால் என்ன எதை பற்றி பேசுது? வெளி. வெள்ளைக்காரனு கூட கொஞ்சம் வெளி போச்சு. இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் அவன் பாடம் நடத்திட்டு இருக்கிறான். வெளிகளை பற்றி படிக்கிறது ஒரு பாடமாக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஆள் இன்னமும் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். வெளிகளுக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்குது, வெளிகளுக்குள்ளே எல்லா ஞானமும் இருக்குது அப்படின்றது தெரியல. இன்றைக்கி பென்ட்ரைவ்க்குள்ளே எவ்வளோ விஷயத்தை உள்ளுக்கு அடைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு 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 ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்ம உள்ளுக்கு வச்சுருக்கிறோம். எப்படி தான் வைக்கிறாங்க, எப்படி தான் இந்த அறிவு கிடச்சிருக்குன்றது ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. இதுவே இவ்வளோ வியப்பாக இருக்குன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன எவ்வளோ வியப்பு இருக்கும்? வள்ளலாரே சொல்கிறாரு, மெய்யருள் வியப்புன்றார். நான் வியந்து போனேன்றார். வியப்பொன்று கண்டேன்னு சொல்கிறார். பட்டினத்தான்னு சொல்கிறாரு, இந்த வெளிகளெல்லாம் கடந்து போனேனே நான் ஒரு வியப்பொன்று கண்டேன்னு சொல்கிறார். வள்ளலார் சொல்கிறாரு, இன்னும் நிறைய ஞானங்கள் இருக்குது, விஞ்சைகள் பல உள்ளன்றார். விஞ்சைனா மந்திரங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் ஸ்பேஸ்லேருந்து தான். இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் உலகமே தோன்றி இருக்குது. வள்ளலார் சொல்கிறார், ஒரு ஸ்பேஸ் இன்னொரு ஸ்பேஸை உருவாக்கும்ன்றார்.
ஒன்று தான், ஒரு வெளி தான். ஆனால் பல அண்ட கோடாகோடிகளாக அது விரித்து இயக்கி கொண்டு இருக்குது. என்னன்னா நமக்கு வெளிகளை பார்க்க முடியல. பார்க்க முடியலன்றதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எது மறைச்சிக்கிட்டு இருக்குது? மைண்ட். ஸோ மனம் கடக்கலைன்னா வள்ளலார் சொல்லுகின்ற வெளிகள் புரியாது, சித்தாந்தம் சொல்லுகின்ற வெளிகள் தெரியாது. எல்லாம் மனதை கடந்தாதான் அங்கிட்டு உள்ளுக்குள்ள உலகம் தெரியும். மனம் தான் இங்கிட்டு உள்ள உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நாடு, காடு, மலைகள் இதை காட்டிக்கிட்டு இருக்கும், இந்த உலகத்தை காட்டிகிட்டு இருக்கும். மனதை கடந்தீங்கன்னா அதுக்கு உள்ளுக்கு பார்க்கறதெல்லாம் வெளிகள். அங்கத்தான் இருக்குது கடவுளோட இன்னொரு பகுதி, இன்னொரு படைப்பு, கண்ணுக்கே தெரியாத படைப்பு. அப்புறம்தான் தெரியும். குருடர்களுக்கு தெரியுமா? இப்போ நம்மலாம் கண்ணு இருந்தும் குருடர்கள். ஏன்னா நம்ம கண்ணுக்கு இந்த உலகம் மட்டும்தான் தெரியுது, வேற எந்த உலகமும் நம்ம கண்ணுக்கு தெரியல. போராத காலம். ஆக பிள்ளை விளையாட்டென்றன உணர்ந்திடாத உயிர்கள் பல பேதமுற்று. இனத்துக்கு இனம் பேதமாக இருந்துட்டா கூட ஏதோ பரவாயில்ல. இது ஒரே மதம், ஒரே இதுக்குள்ளே பல பேதங்கள். ஒன்னோட ஒன்னெல்லாம் என்ன செய்யுது? அடித்து சண்டை போட்டுக்கிட்டு உயிர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மதங்களோட போக்கெல்லாம் பார்க்கும்போது மதத்தில் உள்ளவங்களே ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மத சண்டை உலகத்தில் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா? கூடி போயிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, மதங்கள் மனிதனை ஒன்றுபடுத்தாது. மதத்தால் மனிதனை என்ன செய்வான்? எப்பொழுதும் அடிச்சுக்குவான், சண்டை போட்டுக்குவான், உயிர் கொலை பண்ணுவான். அப்போ அந்த இடத்துல என்ன குணம் இருக்காது? இறக்க குணம் இருக்காது. மதங்களை எல்லாம் கொலையா பண்ண சொல்லுது. அப்படி கொலை பண்ண சொன்னால் அது மதமாக இருக்காது. ஸோ மதங்களை எல்லாம் கடந்து மனிதன் வரணும். மதங்களை தூக்கி செருப்புக்கு கீழே வைக்கணும், இல்லை மதங்களெல்லாம் குழி வெட்டி போட்டு புதைக்கணும். ஏன்னா அதனால மனிதன் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறானே ஒழிய தேர்ந்தபாடு இல்லை. கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலனொன்றும் கொண்டறியும். சரி, சண்டை போடாதவனாவது அதை சொல்லிக்கிட்டு கையெடுத்துக்கிட்டு இருக்கிறானே, அவனாவது தேர்னானாக்கா அதுவும் இல்லை. நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார். அவனும் என்ன ஆகிக்கிட்டு இருக்கிறான்? செத்து போயிட்டு இருக்கான் தான். ரொம்ப வேணாம், நம்ம ஐயர்களே எடுத்துக்குங்க. வருஷமாக கோயில்கள் இருந்து அன்னாட நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நமக்காக மந்திரம் ஓதி 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 நம்ம உய்ய வேணாம். நம்ம தான் 2 கால் 4 கால் சாப்பிட்ற ஆளாச்சு. ஐயர்கள்லாம் அது சாப்பிடாத ஆள் இல்லையா? அவங்களாவது போய் உயிரணும் இல்லையா? ஒளிநிலை பெறணும் இல்லையா? அவங்களும் ஆகிறது இல்லை. அவங்களே ஆகலைன்னா ஃபுல் டைமர். நம்மலாம் அப்பப்போ மந்திரம் சொல்கிறவங்க. அப்போ எப்படி உயருது? அதனால தான் பெருமான் நீங்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இப்பையும் போய்கிட்டு, இப்பையும் காலம் அப்படி தான் இருக்குது. அவர் சொன்னது அவரோட காலத்தோட முடியல, அது இன்னும் கண்டினியூட்டாக இப்பையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. மதத்தால் இன்னைக்கு எவ்வளோ மக்கள், அப்பாவி மக்கள் நாடோடி ஆயிட்டாங்க. ஒரு நாட்டுக்கிட்ட போய் தஞ்சம் போடுறாங்க, அந்த நாடு கூட ஏற்றுக்க மாட்டேங்க. அப்புறம் ஐக்கிய நாட்டில் சபையிலேருந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏற்றுக்குங்க பரவாயில்ல அப்படின்னு. மற்ற நாடெல்லாம் ஐக்கிய நாடே சொல்கிறதுனால கொஞ்சம் பேர்த்த ஏற்றுக்கிறாங்க. எவ்வளோ கொடுமை! எப்படி வாழ வேண்டிய சமூகங்கள் இந்த மதத்தால் அடிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் வீண் போயினர். அந்த வார்த்தையை பாருங்க, போருற்று இறந்து வீண் போயினர். இந்த வீணாக்க வேஸ்ட். அந்த பிறவி அவங்களுக்கு பிறந்து. இப்போ பாருங்க, ஔவையார் சொன்னதை கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் கூன் குருடு செவிடு பீடு நீங்கி பிறத்தல் அரிதுனாங்க. அப்புறம் ஆணாய் பிறத்தல் அரிதுன்னாங்க. அப்புறம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னாங்க. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிதுன்னாங்க. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடும் சொன்னது. இப்போ மனித பிறப்பு அவ்வளோ சிறந்த பிறப்பு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பிறந்தும் வாழ்க்கை என்ன ஆகுது? வீண் போயினர். உலகமே அப்படிதான் ஒரு வகையில் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா
வீண் போய் கொண்டு இருக்குது. இந்த 6ஆம் திருமுறையில் இந்த வீண் பொழுது வீண் போகிறது இப்படி ஒரு சில கவிகளை எடுத்து பார்த்தா யாரெல்லாம் வீண் பொழுது கழித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத தெரியும். பெருமான் பாடல் அமைத்து வச்சிருக்காரு. நான் இனி ஒரு நொடி பொழுத வீண் பொழுது போக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி எதையும் பிடிச்சி உய்ய முடியாதானே, இனி ஒரு சிறிது பொழுதும் நான் வீண் பொழுது போக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே வீண் போயினர் என்று சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அன்னாடும். இந்த உயிர்களெல்லாம் இப்படி போகுது, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் அடிச்சுக்கிட்டு செத்து போனாலும் சரி. ஆனால் மனிதன் என்ற ஒரு இதில் ஆன்ம நேயத்தில் நம்மளாம் என்ன செய்யணும்? இறைவன்கிட்ட அழுது கேட்கணும். இந்த சண்டையெல்லாம் எப்போ தான் ஓயுமோ, சமாதானம் எப்போ தான் ஆகுமோ, இந்த சமய மதம்லாம் என்றைக்கு தான் ஒழியுமோ, இல்லைங்களா? கடலில் கரைக்கிறதெல்லாம் என்றைக்கு தான் ஒழியுமோ, கருத்து எப்போ தான் மலருமோ, அகக்கண் எப்போ தான் திறக்குமோ, கடவுளே நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நம்ம ஒரு கம்ப்ளைனை போட்டும் வச்சிடணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. நம்ம நாடும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துச்சு. போன வாரம் அதனாலே இந்த கிளாஸ் இல்லாமலே போச்சு, இல்லைங்களா? அப்போ அச்சம் இல்லை. ஒரு 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 சுதந்திரமாக நம்ம ஒரு படிக்க கூட முடியல. நாட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஒரு அபாயத்திலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காக வகுப்பை கூட நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய நிலை இருக்குது. டச்சூட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை, தேங்க்ஸ் டு காட், இல்லைங்களா? ஸோ மற்ற நாடு மாதிரி இங்கேயும் வந்தால் என்ன ஆகும்? இந்த மாதிரி உட்காந்து நம்மளாம் படிச்சுட்டு இருக்க முடியுமா? வேதம் கூட கற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஸோ பல்வேறு வகையில் தடைகளை ஏற்படுத்தும். அதுதான் பேதமுற்று இங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின, இன்னும் வீண் போகாதபடி. இறைவன் வள்ளலாருக்கு சொல்றாரு, இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி. இந்த உலகத்தில் போய் வள்ளலாருக்கு இறைவன் என்ன ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு? இந்த உலகத்துல எல்லாம் சண்டை, மதத்தால் சண்டை, சமயத்தால் சண்டை, குடும்பத்தில் ஒரு சாமி கும்பிட்டா இன்னொரு சாமி கும்பிட்டா குடும்பத்தில் எவ்வளோ சண்டை, வேற்றுமை. சைவமாக இருந்தால் எவ்வளோ சண்டை, இல்லைங்களா? சன்மார்க்க கடவுளை கும்பிட்டா எவ்வளோ சண்டை. எல்லாமே ஃப்ரீயாவாக இருக்குது, எவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி. புனிதம் உறும் சன்மார்க்க நெறி ஒரு மனிதனை என்ன படுத்தும்? புனிதப்படுத்தும். எப்படி புனிதப்படுத்தும்? சன்மார்க்க நெறி என்ன? அது லட்சியம். நெறி கருணை நெறி, உயிர் கருணை, உயிர்களுக்காக சர்வ் பண்ணுவது, உயிர்களுக்காக நம்ம நினைப்பது, உயிர்களுக்கு தொல்லை கொடுப்பாதது, நல்லபடியாக உயிர்களை வாழ விடுவது, அதுங்களை கெடுக்காமல் இருப்பது, அதுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உயிர் கொலை பண்ணாமல் இருப்பது. அதுதான் சன்மார்க்க நெறி. என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? உதவி செய்வது. இல்லைன்னா கடவுள்கிட்டையாவது பிரார்த்தனை பண்ணுற ஒரு நட்டமும் உனக்கு கிடையாது, இல்லைங்களா? ஸோ அப்படி உள்ள ஒரு மார்க்கத்துக்கு பேர் தான் சன்மார்க்க நெறி. இது புனிதமுறும் சன்மார்க்க. புனிதப்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா இரக்க நெறி. அப்போ எவ்வளவுக்கு நம்ம உயிர்கள் பால் கருணை காட்டுகின்றோமோ அவ்வளவுக்கு நம்மை நாமே புனிதப்படுத்திக்கணும். சரி, புனிதத்துக்கு ஆப்போசிட் என்ன? பாவம்னு எடுத்துக்கணும், அழுக்குன்னு எடுத்துங்க. எப்படி அழுக்கு வந்துச்சு? எப்படி பாவம் வந்துச்சு? உயிர்களுக்கு நம்ம செய்தது தான் நமக்கு பில்டப் பண்ணிடுச்சு, இல்லைங்களா? ஸோ அதே வழியில் தான் நம்ம ரிட்டர்ன் நல்லது செய்யும்போது திருப்பி நமக்கு நல்லது பில்டப் பண்ணுது. அதை தான் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. காய மன வாக்கினால் அடைந்த கண்மம் காய வனமாக்கினால் கடக்க வேண்டும்னு. எது மூலியமா நீ செஞ்சியோ அது மூலியமா ரிட்டர்ன் திருப்பி அதுங்களுக்கு நன்மை செய்யும். உடம்பாலையும் உள்ளத்தாலையும் திரவியத்தாலும் பிரார்த்தனையினாலும் நம்ம உயிர்களுக்கு நன்மை செய்யணுன்றது. அதுதான் புனிதமுறும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி. வள்ளலார் மினிமம் கொண்டு வந்திருக்கிறாரு. புனித பருவத்துக்கு மினிமம் என்ன வழி கொடுத்துருக்கிறாருன்னா அட்லீஸ்ட் கடவுள்கிட்ட பிரார்த்தனை. அதுல முக்கியமா ஹையஸ்டா என்ன கொடுத்துருக்கிறாரு?
இந்த உலகத்திலே ரொம்ப பொல்லாதது எது? கொலை. அந்த கொலையை தவிருங்கன்னு சொல்றார். பார்க்கக்கூடியது எது? பஞ்சமும் பசியும். பசி இருந்தால் பசியை நீங்கள் போக்குங்கள். இதுக்கு தான் கடவுள் எந்த இடத்த கொடுக்கிறாரு? தன்னுடைய வீட்டை அவங்களுக்கு கொடுக்கிறார். கொலையும் பசித்தவங்களுக்கு உணவும் கொடுத்தவர்களை அவங்க பெரிய தவசியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அவங்க மனைவி மக்களோட வாழ்ந்தாலும் சரி, உலக உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, அல்ல உலக இன்பங்களை தூய்த்தாலும் சரி, ஆனால் அந்த ஆன்மா புனிதமாக இப்போ எங்கே சேருதுன்னா கடவுளுடைய உலகத்துக்கு. காரணம் அந்த உயிர்களுக்கு அவங்க செய்த புண்ணியம். இல்லை யோகம் செய்கிறீங்களா, இந்த புண்ணியம் இருந்தால் யோகம் கைகூடும். எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி. இல்லை எனக்கு யோகம் சித்திக்கணும் அப்படின்னாலும் அந்த புண்ணிய பலம் இருந்துச்சுன்னா யோகமும் அவங்களுக்கு பொருந்தும். பொருந்தினால் முத்தேக சித்தி பெறுவார்கள். கர்ம இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதமரும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி. இந்த இடத்துல தான் அந்த பொருள் வருது. மறுபடியும் மெய்ப்பொருளினை உணர்த்தி. எது மெய்ப்பொருள்? அந்த மெய்ப்பொருளை உணர்த்துறது என்பது சாதாரண உணர முடியுமா? மெய்ப்பொருள் இதுதான் அப்படின்னு உணர்றது எவ்வளவு பெரிய லெவல். அறியவே முடியல எது மெய்ப்பொருள்னு. நம்ம அறிவுக்கு மெய்ப்பொருள் தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. பொய்ப்பொருள் தான் எல்லாம் தெரியுது. மெய்ப்பொருள் எங்க தெரியுது? இதே மெய்ப்பொருளை வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்வார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகில் இதுவரையும் உண்மை அறிந்தலே, விண்டதனால் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து. அங்கேயும் வரும் பாருங்க இதே வார்த்தை. இந்த உணர்றது என்பது அருள் காரியப்பட்டால் ஒழிய மெய்ப்பொருளை நம்மால் உணர முடியுமானா கடவுள் தான் அந்த மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்தணும். அவர் கலந்தாதான் மெய்ப்பொருளை நம்மால் கண்டுபிடிக்கும். இந்த மனதுக்கோ இந்த அறிவுக்கோ 10வது அறிவுக்கோ மெய்ப்பொருளை அறிய முடியுமா? சித்தர்கள் கூட வள்ளலார் சொல்ற மெய்ப்பொருளை அறிவாங்களா? பொருளியல் அறிந்திலம். எனவே பொருளியல் அவங்க அறிவுக்கே எட்டல. அப்ப வள்ளலார் அறிவுக்கு மட்டும் விளங்குதுன்னா நமக்கு எத்தனாவது அறிவு கை கூடணும் சொல்லுங்க? 10வது அறிவை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா 12வது அறிவு உதவி பண்ணுமா? சிறுநீரி சென்றார் தம்மை பெரிந்தானே போச்சு, நம்ம கை கூடாது. பெருநெறி சென்றவருக்கே பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும்ன்றாரு. அப்ப நம்ம ஒன்றை என்ன செய்யணும்? பழமை என்ன செய்யணும்? காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாறணும், வேதம் மாறுது, கடவுள் மாறுறாரு இல்லைங்களா? மாறலன்னா நாளும் மாளுவது தான் வழி, வேற வழியே இல்லை. மாறலன்னா நாளும் மாளுவது. ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு என்ன பரிசு? மரணம் தான் பரிசாக இருந்து கொண்டே இருக்கும். ஆக மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. எல்லாம் எல்லா உயிர்களும் சுகநிலை அடைய புரி நீ போய் செய்யி அப்படின்னு யாருக்கு கட்டளை கொடுக்கிறாரு? விடுறாரு வள்ளல் பெருமானுக்கு. அதனால ரெண்டும் இருக்கு. ஒரு பக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உலகத்துல பரவி வருது, ஒரு பக்கம் சண்டை நடக்குது, ஒரு பக்கம் சமாதானம் ஓடுது. ஒரு பக்கம் சண்டை போடாதீங்க, உயிர்களை கொள்ளாதீங்கன்னு இன்னொரு பக்கம் கொடி தூக்குறாங்க, பெரிய கட்டளை இடுறாங்க இல்லைங்களா? சண்டை வேணாம் வேணாம் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப ரெண்டுமே நம்ம உலகத்தில் பார்க்க முடிகின்றது. ஏறிட்ட சுகநிலை அடைந்திட பொருதி நீ என் பிள்ளை ஆதலாலே. வள்ளலார் யாருடைய பிள்ளை? சித்தர்களுடைய பிள்ளை இல்லை. சித்தர் வம்சாவளியில வந்தவரும் இல்லை. சித்தர்களுடைய டிஎன்ஏ வேறு, இவருடைய டிஎன்ஏ வேறு, அவருடைய வெளி வேறு, இவருடைய வெளி வேறு, அவருடைய அறிவு வேறு, இவருடைய வெறி வேறு, அந்த பொருள் வேறு, இந்த பொருள் வேறு, அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு, அந்த நடம் வேறு, இந்த நடம் வேறு, அவர் உண்ட அமுதம் வேறு, இவர் உண்ட அமுதம் வேறு. எப்படி தெரியுதெல்லாம் வேறுன்னு?
படித்தா தெரியும், படித்தாதான் வேறுன்னு தெரியும், படிக்கலைன்னா தெரியவே தெரியாது. ஆக என் பிள்ளை ஆதலால் என்ன உரிமையாக சொல்கிறார், பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அருட்பெரும் ஜாதி வரை எல்லாத்தையும் என் பிள்ளைன்னு சொல்லுதா? இல்லையே. யாரை மட்டும் என் பிள்ளைன்னுது? யார் என்னோட செல்ல பிள்ளைன்னுது? வள்ளல் பெருமானை. அப்போ நம்மளாம் யார் விட்டு பிள்ளை ஆகணும்? இப்போ அப்பா பிள்ளையா சில பேர் இருக்குது, அம்மா பிள்ளையா சில பேர் இருக்குது. இவர் இல்லைன்னா அவர் வரல, அவர் இல்லைன்னா இவங்க இல்லைன்னு கூட புரியறதில்ல. இருந்தாலும் அம்மா செல்லம் அப்பா செல்லம்னு நம்ம கீழே பூலோகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் யார் பிள்ளையா ஆகணும்? இங்கே 2 பேர்த்து பிள்ளையா இருந்தாலும் கடைசியில் எங்கே போகும்? அப்பா பிள்ளையாவே இருக்கட்டுமே, அம்மா பிள்ளையாவே இருக்கட்டுமே, முடிவு என்ன? இறப்பு தான். சரி, இப்போ சித்தர்களோட பிள்ளையாக பராபரையோட பிள்ளையாகத்தான் இருக்கட்டுமே, இருப்போமே, முடிவு என்ன? மரணம்தான். அப்போ யாரோட பிள்ளையா இனி ஆகணும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட பிள்ளை. இதுதான் அந்த உலகத்துக்குரிய புதிய இன்ஃபர்மேஷன். இனி யாரோட பிள்ளையாவும் நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம யாரோட பிள்ளையா ஆகணும்னாக்க வள்ளலார் பிள்ளையா ஆகணும், அருட்பெரும் ஜோதி பிள்ளையாக ஆகணும். வள்ளலார் அந்த நிலையை ஆயிட்டார். அதனால இறைவன் துணிஞ்சி சொல்றாரு, நீ என் பிள்ளை ஆதலால். ஏன் உரிமையா சொல்றாரு? பெற்று எடுத்திருக்கிறார் அவர் உலகத்துக்கு, கருப்பிடித்து அவரை உருவாக்கி இருக்கிறார். அதனால என் பிள்ளைன்னு அவரு சொல்றாரு. இறைவன் சொல்றார், என் பிள்ளை ஆதலால் இவ்வேலை புரிக, இந்த வேலையை நீ செய் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. என்றிட்டனம் மனத்திலே வேற என்ன இருக்க, மனசுல வேற நீ எதுவுமே என்ன வேண்டாம். என் குருவே என்ற என் குருவே, நிருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்திருள் அகற்றும் ஒளியே. பாருங்க, இந்த ஒளி என்ன செய்யும் சொல்றாரு? நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே. இது உள்ளத்துக்குள்ள போக போக உள்ளம் ஏற்கனவே என்ன மயமா இருக்கு? இருளாக இருக்குது. இது உள்ளுக்கு பூந்துச்சுன்னா என்ன செய்யும்? இருளை அகற்றிவிடும். இருள் அகற்றும் ஒளியே, நிர்குணானந்த பரநாதாந்த வரை ஓங்கும் நீதி நடராஜபதியே. நிர்குணம், ஆணவம் கண்மம் மாயை, ராஜசம் சாத்விகம் சத்வம் முக்குணங்களும் கடந்து நிர்குணமாக இருக்கின்ற பரநாதாந்த வரை ஓங்கும், நாதாந்த பரநாதாந்தத்தை வர ஓங்கி இருக்கின்ற நீதி நடராஜபதியே, நீதி தெய்வமாக நீதி நடம் கொண்டு விளங்குகின்ற இறைவனாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல மெய்ப்பொருளை உணர்ந்து, மெய்ப்பொருளினை உணர்த்தி, அப்ப மெய்ப்பொருள் நன்கு உணரணும் அப்படின்னு சொல்றாரு. 1369 அடுத்தது ஜஸ்ட் மேல. சாகாத கல்வியே கல்வி. எது கல்வி? ஆமா, இப்ப எல்லாம் வள்ளுவர் கேட்கிற சரிதான், கற்றதனால் ஆய பயனே. ஏன் வள்ளுவர் அப்படி கேட்கணும்? என் பயனே இல்லையா படிச்சதுனால? நம்ம திருப்பிட்டு கேட்கணும், ஏன் படிச்சதுனால பயனே இல்லையா? இன்னைக்கு படித்தவனுக்கு உலகமெல்லாம் சிறப்பு இல்லைங்களா? கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருந்தா நல்ல சம்பளம் இருக்கு. எந்தெந்த துறையில் நீங்கள் மார்க்கெட் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சம்பள உயர்வு நமக்கு இருக்குது. சம்பளத்தினால என்ன செய்யலாம்? நல்ல வீடு, நல்ல காடி, சொத்து சுகங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி நம்ம நிறைவு செய்யலாம். ஆனால் இங்கே திருவள்ளுவர் என்ன கேட்குறாரு நம்மளை? கற்றதனால் ஆய பயன் என்கொள். அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நாம் பாரு பெரிய வீடு வச்சுருக்கிறேன், 2 வீடு வச்சுருக்கிறேன், 3 வீடு வச்சுருக்கிறேன், நீ என்ன எந்த கேள்வி கேட்டிருக்கிற எங்களை அப்படின்னு நம்ம கேட்கலாமா அவர்கிட்ட? சரி, அப்படியே கேட்போம். அவர் என்ன பதில் சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? இது எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு இது உன் பேரில் இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு நீ இதெல்லாம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்ப? எவ்வளோ நாளைக்கு நீ சம்பாரிச்சிட்டு இருப்ப? அவர் திருப்பிட்டு கேட்பார் இல்லையா?
எவ்வளவு நாளைக்குப்பா நீ இந்த பூமியில நீ இருப்ப? பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை. உயிர் என்ற பொருள் இல்லைன்னா இந்த உலகம் உனக்கு இல்லை. அப்ப எங்க இருப்ப? அடுத்த கேள்வி. உடம்புல உயிர் இல்லை, எங்க இருப்போம்? திருப்பி எங்க போவோம்? இருள் உலகத்துக்குள்ள போயிடுவோம், அஞ்ஞான உலகத்துக்குள்ள மறுபடியும். ஏன்னா இது அஞ்ஞான வெளி. செத்து போனாலும் திருப்பி எங்க போவோம்? அஞ்ஞான வெளியில தான் போவோம். அப்ப அவர் கேட்கிற நியாயம் இருக்கு இல்லையா? கற்றதனால் ஆய பயன். அடுத்த வரியில விடையை கொடுக்கிறார் பாருங்க. வாளறிவன் நற்றால் தொழாராக. ஞானமாக விளங்குகின்ற அந்த வெளியை நீ தொழுலன்னா எல்லா ஞானமும் எங்க இருக்குது? வெளியில இருக்குது. வெளியில நீ படிச்ச அறிவெல்லாம் அதுக்குள்ள நீ படிச்ச அறிவுல இருக்குதா? இல்ல. த மோஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை அறிவு உங்களுக்கு இருக்கும்? 6 அறிவு இருக்குது. இப்ப எந்த துறையில நம்ம படிக்கிறோமோ அந்த படிப்பு மட்டும்தானே நமக்கு தெரியும். இன்னும் உலகத்துல படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இல்லைங்களா? எல்லாரும் படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. படிச்சிருந்தா ஏதோ ஒரு துறையில படிச்சிருப்பாங்க. எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியுமா? தெரியாது. அப்ப நமக்கு தெரிஞ்சது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்றாங்க. அப்ப எவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு தெரியாது. சரி, கற்றவங்களுக்குலாம் அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியுதா? தெரிய மாட்டேனுது. அப்ப அவர் கேட்கற சரிதானே. அப்ப எதை கற்க வேண்டும்? எது கல்வின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பராபரையில் உள்ள கல்வியை நீ கற்று இருப்பது தான் கல்வி. அப்ப அந்த கல்வி பெறணும்னாக்கா அவங்க யாரா இருக்கணும்? சித்தர்களாக இருக்கணும். அப்ப தவம் செஞ்சிருக்கணும். படிக்கிறது வேற, தவம் செய்யறது என்பது வேற. அப்ப தவம் செய்வது என்பது உள்ளத்தை கடந்து போகுது. அப்ப எங்க இருக்கிற ஞானத்தை பெறுவது? ஸ்பேஸ்ல இருக்கிற ஞானத்தை பெறுவது தான் ஞானம். இப்ப நம்மலாம் படிக்கலாம் ஞானமே கிடையாது, விலங்குகளா? நம்ம ஸ்பேஸ்ல இருந்து படிக்கல, மற்றவங்க படிச்சு கொடுத்ததை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? முழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு? உள்ளுக்கு இருந்தே அவங்களோட வெளி மனமே வேறு வெளியா போயிடுச்சு. அப்ப ஞானம் ஆட்டோமேட்டிக்கா அங்கே எல்லாம் இருக்குது. அங்க ஸ்டாக் புதுசாலாம் படிக்க வேண்டியதில்லை, எல்லாமே அதுக்குள்ள, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ள வெளிக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப வள்ளலாரும் அதை உணர்றாரு. உணர்ந்து என்ன சொல்றாரு? எது கல்வின்னு சொல்றாரு? சாகாத கல்வியே கல்வி. அப்ப நம்ம உலகியல் பள்ளியில போய் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம இன்னொரு கல்வி கட்டாயம் படிச்சிருக்கோம். இந்த சமூகம் எல்லாம் சாகாத கல்வி படிச்சிருக்குதா? கோயில் குளங்கள்ல உட்காந்துருக்கவங்கலாம் உட்காந்து சாகாத கல்வி அன்னாடம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, சமுதாயம் போய் சாகா கல்வி படிக்குதா? இல்லையே. சன்மார்க்கத்தில் தான் இப்போ தான் நம்ம என்ன படிக்கிறோம்? இப்படி ஒரு கல்வி இருக்குது, அதனால தான் இப்போ தான் படிக்கிறோம். இது படிக்கலைன்னா யாருக்குமே தெரியாது. படிக்கலைன்னா ஜீவகாருண்யம் செய்ய மாட்டாங்க. படிக்கலைன்னா இரக்க குணத்தை யாரும் வளர்க்கவும் மாட்டாங்க. ஆனால் பக்தியாக இருப்பாங்க. பக்தியாக இருந்தாலும் புத்தி கெட்டு போயிருக்கும், இல்லைங்களா? படிச்சிருந்தாக்க தான் இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேணாம், இதுக்கு பண்ண வேணாம், அதுக்கு 4 பேருக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உண்டாகும். படிக்கலைன்னா தெரியாது. தேவையில்லாத சடங்குகளும் வெடிகளும் போட்டு எல்லாம் காசை கரியாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ சாகாத கல்வியே கல்வி. அதுலேயும் இப்போ நம்ம படிக்கிற சாகாத கல்வி இருக்குது இல்லையா? எப்பேற்பட்ட கல்வி இது? மிக மிக தரமானது, ரொம்ப தரமிக்க கல்வி இது. சாகாத கல்வியிலே தலையான நிலை, ரொம்ப ஹையஸ்ட். இந்த நிலை இதுவரையில் எந்த வேதங்களும் கொடுக்கல, எந்த தெய்வங்களும் கொடுக்க முடியாது. இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ரொம்ப லேட்டராக வள்ளல் பெருமான் மூலியமாக தான் இந்த கல்வியை அவருக்கு கொடுத்தாரு. வள்ளல் பெருமானே சொல்றாரு, கற்றேன் சிற்றம்பல கல்வியை. அந்த சிற்றம்பல கல்வி என்று சொல்லக்கூடியது எந்த கல்வினாக்க அது சாகாத கல்வி. சாகாத கல்வி கல்வி ஒன்றே சிவம் தான் என்ற அறிந்த அறிவே தகும் அறிவு. எது அறிவு? விஸ்டம். அறிவுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல.
அறிவுக்கு தானே பெரிய பெரிய பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ உண்மையிலே எது அறிவு? அறிவு என்பது எதை அறிவுன்னு நம்ம சொல்றது? அவர் சொல்றாரு, சிவம் தாம் என்று அறிந்த அறிவே தகும் அறிவாகும். விளங்குதுங்களா? அப்பனா நாம் எதுவாக ஆயிடணும்? நம்ம சிவமாக ஆகணும். சிவம்னா ஒளியாக ஆகிடணும். அந்த ஒளியா ஆயிட்டா நம்ம தான் சிவம் அப்படின்றது உணர்றது. அதான் இறுதி நிலை. என்ன ஒழுக்கம் இது? ஒழுக்கத்தில் இது என்ன ஒழுக்கம்? ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம்னா நீங்க யாரா இருக்கணும்? நம்ம கடவுளா இருக்கணும். அருப்பெரும் ஜோதியா இருக்கணும். அதான் சிவம் சொல்லுது. நான் பராபரையும் சிவம் தானே. இங்க அதை சொன்னாரா? இல்லை, அதை சொல்லலைங்க. ஏன்னா இது சுத்த சிவத்தை பற்றி சொல்லுகின்றார். சிவம் தான் என்று அறிந்த அறிவே தகும் அறிவாகும். நான் இப்ப இதே சைவ சித்தாந்தி பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? சிவம் தான் என்ற அறிவே தகும் அறிவாகும்னாக்க ஏன் வள்ளலாரை போய் பிரிக்கிறீங்கன்னுவாங்க. அவர் தான் சொல்றாருல்ல, சிவம் ஏற்கனவே சிவம் சொல்லிட்டாங்கல்ல. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா நம்ம எத்தனை பாடல், எத்தனை ஆகம வேதங்கள்லாம் இந்த கடவுளை அறியாதுன்னு எத்தனை பாடல் சொல்லியிருக்காரு. அதை கன்சிடருக்கு எடுத்துக்கணும்ல. அப்ப வள்ளல் பெருமான் இங்க சொல்ற சிவம் என்ன சிவம்னா சுத்த சன்மார்க்கத்துக்குரிய சிவம், சமரச நிலைக்குரிய சிவம், சித்தாந்த சிவம் அல்ல. சித்தாந்த சிவத்துக்கு எத்தனை அறிவு? 10 அறிவு. அப்ப 10 அறிவு கொண்டு அறிய முடியும்னு சொல்லியிருக்கிறாரா? முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? அப்புறம் எப்படி எல்லாம் திருப்பியும் போய் சிவம் தான் என்று அறிந்த அறிவுன்னு வள்ளலார் சொல்லிட்டான்னு வாக்குவாதம் பண்ணலாமா? அப்ப டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பாடல்களை சில சித்தாந்திகள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்ய இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அவர் சொல்லியிருக்காரு சிவம் ஒன்று தான் அறிவு. இது ஏற்கனவே சிவம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு, சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் அறிவுன்னு வச்சு பார்க்கும்போது, வெளின்னு வச்சு பார்க்கும்போது, ஒளின்னு வைக்கும்போது அந்த வெளி என்ன ஆகிடும்? கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போயிடுச்சுனாக்கா அப்போ எந்த சிவத்தை வள்ளலார் சொல்லுவார்? சுத்த சிவம். ஸோ இவ்வளோ நம்ம போட்டு மூளையை யோசித்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் வள்ளலார் சொல்லுகின்ற அந்த உண்மை எது என்பது நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா நமக்கு தெரிய வரும். இல்லை, நமக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க கூட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும், எடுத்து சொல்ல முடியும். கேட்கலன்னா அது அவன் தலைவிதின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க, அதுக்கெல்லாம் மருந்து இல்லை. ஓகே, சிவம் தான் என்ற அறிந்த அறிவே தகும் அறிவுன்னு சொன்னா எத்தனாவது அறிவு? 12 அறிவு உங்களுக்கு காரியப்படும். 12 அறிவு காரியப்படணும்னா நீங்க எந்த கடவுளை பிடிக்கணும்? சித்தாந்த தெய்வத்தை பிடிக்கலாமா? அப்புறம் ஏன் வள்ளலார் சித்தாந்த வேதம்லாம் வேணான்றாரு? அதை பிடிச்சா எத்தனை அறிவு வேலை செய்யும்? 10 அறிவு தான் வேலை செய்யும். 10 அறிவு வேலை செஞ்சா சுத்த சிவம் தெரியுமா? தெரியாது. அதனால்தான் இது எத்தனாவது அறிவுன்னு கேட்டீங்கன்னா 10 அறிவுக்கும் கடந்து இருக்கு. நீங்க போய் 12 அறிவுலாம் இங்க தேட முடியாது. சில பேர் கேட்பேன், எங்க இருக்கு 12 அறிவு, எங்க இருக்கு? ஒரு இடத்துல நான் 12 அறிவு பார்க்கல. நான் 4-5 தடவை படிச்சு பார்த்துட்டேன், 12 அறிவு இருக்கு. யூகத்துல தெரியணும். யூகத்துல சில விஷயத்தை நீங்கள் கண்டு எடுக்கணும். வள்ளலாரே சொல்றாரு, யூக அறிவு எப்படி வேலை செய்யும்? ஜீவகாருணி இருந்தா, அருப்பெருஞ்சோதியை வணங்கினா, அதுகிட்ட கேட்டீங்கன்னாக்க அது உங்களுக்கு கொடுக்கும். உன்னை எனக்கு விளங்கல, நீ எப்படி உயர்ந்ததுன்னு தெரியல, நீ எனக்கு உணர்த்து, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா என்ன செய்யும்? உங்களுக்குள்ளே அந்த அறிவு வேலை செய்யும். உங்களுக்குள்ள அறிவு கடவுள்ல கொடுக்குறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடவுள் எங்க இருக்கிறாரு? எத்தனை அறிவு வச்சுக்கிட்டு உள்ளுக்கு இருக்கிறாரு? உள்ளுக்கு பக்கத்துல தானே இருக்கிறாரு, ரொம்ப தூரத்துல இல்லையே. சரி, பரவாயில்ல, பொழைச்சி போட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன ஒளியா ஆக போகுது இப்ப
அப்படின்னு கொடுத்தாருன்னா நம்ம அட்லீஸ்ட் விளங்கிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. வள்ளலாருக்கே பாவம் கொஞ்சம் கொடுத்து தன்னை காட்டினாரா? இல்லையே. எல்லாம் 5 திருமுறை எழுத விட்டுட்டு இவர் உள்ளுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? எழுது எழுது எழுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. எழுது எழுது எழுதுன்ட்டு கடைசியில தானே என்ன செஞ்சாரு? தன்னை காட்டினாரு. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே தேர்ல தான் இருந்தாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை தெரிஞ்சுதா இவர் பரபிரம்ம ஸ்வரூபம்னு? தெரியாது. போர்ல 2 பேரும் இவர் சண்டை சொல்றாரு. அவரை ஐயோ சண்டை செஞ்சா எல்லாரும் செத்து போயிடறாங்களே, எல்லாம் சொந்தக்காரனா இருக்கிறானே, இது நான் போய் கொல்லணுமா அவனுங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. கடவுள் என்ன சொல்றாரு? கொல்லுன்றாரு. அது நீ என்ன கொண்டாலும் எல்லாமே என்னத்தான் சாரும், ஒன்ன சாராதுன்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அர்ஜுனன் தடுமாறும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாருனாக்கா அவருக்கு ஒரு பவர் கொடுக்கிறாரு. நீ என்னன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நான் சொல்றேன் நீ செய்ய மாட்டேன்ற பவரை கொடுக்கிறார். பவரை கொடுத்தனே இவர் பார்க்கிறார். அவர் அப்பதான் தெரியுது இவர் யாரு? பரமாத்மா. எங்க உள்ள பரமாத்மா? எந்த நிலையில் உள்ள பரமாத்மா? விஷ்ணு வெளியில உள்ள பரமாத்மா. கொல்லுவாரா? கொல்ல மாட்டாரா? இதே அந்த பரமாத்மா வந்தா கொல்ல சொல்லுவாரா? கொல்ல சொல்லிருக்க மாட்டாரு. இவர் பார்த்தது விஷ்ணு. விளங்குதுங்களா? அப்ப அவர் என்ன செஞ்சாரு? கொல்லு, நீதி வேணும், உலகத்துல நீதி வேணும், அதனால நல்லது கெட்டதெல்லாம் என்ன சேரும், ஒன்ன சேராது, நீ என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு நீ எல்லாம் செய்ய அப்படின்னு அந்த நேரத்தில் சண்டை நடக்குது, கொலை நடக்குது. அப்ப கூடையே இருந்தாலும் என்ன தெரியல, அதே கதி தான் நமக்கும். திருமூலரும் சொல்வார், உள்ளத்து ஒருவனை உள்ளொரும் சோதியை உள்ளம் ஒரு அடி விட்டு நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவறியாது. ஏன் அந்த உள்ளம் ஏன் அறிய மாட்டேனுது? மாயை. அதுக்கு அறிவு பத்தாது. கடவுளை பார்க்கறதுக்கு அறிவு பத்தாது. கடவுளை பார்க்கறதுக்கு அதுக்கு வெளிச்சம் பத்தாது. கடவுளை பார்க்கறதுக்கு அதுக்கு கண்ணே கிடையாது. கண் இல்லை அதுக்கு. இதே மற்ற வெளியா இருந்தா என்ன செய்யும்? பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். அது கண்காணியாக எல்லா இடத்தையும் நின்று பார்க்கும். திருமூலர் சொல்றார் பாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார்கள், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே கண்காண கண்டவர் கள ஒளிந்தார். இப்ப பராபரைய கண்காணின்னா எல்லாத்தையும் பார்க்குதுன்னா, அருப்பெருஞ்சோதின்னா என்ன பெரிய கண்காணியா இருப்பாரு? அப்ப அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப இந்த கண்காணிக்கு ஒண்ணுமே குருடாக இருக்கின்ற, இதுக்கு ஒண்ணுமே தெரியும். இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த புறக்கண்ணை கொண்டு. அதுலயும் ஒரு சின்ன இமை மூடிடுச்சுன்னா அதுவும் தெரியாது. பெரிய தடி புக்கெல்லாம் கொண்டாந்து வைக்க வேணாம், ஒரு சின்ன தோல் தான் இப்படி மூடிச்சுன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு சின்ன உள்ளுக்கு திரை மூடிச்சுனாக்க கண்ணு தெரியாது. இவ்வளோ லோவா இருக்கு நம்ம லட்சணம். அப்ப இன்டர்னல்லியா நம்ம எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, எவ்வளோ நம்ம வளர வேண்டியது இருக்கு, எவ்வளோ நம்ம மாற வேண்டியது இருக்கு. வள்ளலாருடைய கண் எதையெல்லாம் பார்த்துச்சான்? அண்டங்களெல்லாம் பார்த்துச்சான். இங்க இருந்து பார்த்துச்சான், பூமியில இருந்து பார்க்கிறார. அண்ட கோடி காணும் கண்கள் எய்தினேன்ற அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தியே. பிண்ட கோடியெல்லாம் கண்டாராம். பேசி பேசி நின்னையே வியக்கின்றேன் என்று சொன்னார். ஆக தகும் அறிவே. அப்ப 12 அறிவுன்னு நமக்கு தெரியுது. மலம் 5 வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வல்லபம்னா ஆற்றல். நம்மளுடைய ஆற்றலை எது மறைத்து கொண்டு இருக்குது? திருமந்திரத்தை திருமூலர் சொல்வாரு, மலக்கலப்பாலே மறைந்தது சக்தி. இப்ப சொல்றாங்க நம்மளாம் ஆத்மா சக்தி இருக்கு, ஆத்மா சக்தி இருக்கு. எல்லாத்துக்கும் தான் ஆத்மா இருக்குது. யாருக்கிட்ட ஆத்மா சக்தி இருக்குது? யாரோடைய ஆத்மா சக்தி வேலை செய்யுது சொல்லுங்க? ஆத்மா பாப்பா வேலை செய்யுது. அப்ப என்ன சக்தி இல்லை? ஆத்மா சக்தி இல்லை, ஆத்மா காட்சி இல்லை. ஆத்மானா அது எந்த அண்டங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய. ஏன்னா ஆத்மா வளர்ச்சி இல்லை. இப்பதான் ஏதோ நமக்கு தெரியுது ஆத்மா வளரணும், ஆத்மா காட்சின்னு இருக்குது, ஆன்மா அறிவுன்னு இருக்குது. 2 தான் நம்ம உடம்புல இருக்கிற மெய்ப்பொருள்ன்றாரு. ஒன்று ஆன்மா, அதோடைய
விளக்கம். இது ரெண்டு தவிர்த்து எதுவுமே இல்லை. அந்த ஆன்மாவும் நமக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. மனித குலத்துக்கு விளக்கமும் இல்லை. இனி எப்போ காரியப்படும்? அதெல்லாம் நம்ம உழைக்கிற உழைப்பில் தான் காரியப்படும். நம்ம எவ்வளோ நாமம் சொல்கிறோம், எவ்வளோ ஜீவகாருண்யமாக இருக்கிறோம், எவ்வளோ கொலைப்புலை தவிர்க்கிறோம், எவ்வளோ இறைவன்கிட்ட வேண்டுறோம், மற்ற உயிர்களுக்காக எவ்வளோ கருணைப்படுறோம், அப்போ தான் இந்த ஆன்மா, மற்ற ஆன்மா நன்மை அடையும் போது தான் இந்த ஆன்மா வளரும். மற்ற ஆன்மா பாதிப்பு அடையும் போது இந்த ஆன்மா மேலும் மேலும் இருளும், பாவம் சூழ்ந்து கொள்ளும். அதனால தான் பிறர் உயிர் நேசமே தன் பாவ நாசம். மற்ற உயிர்களுக்கு செய்கிற நன்மை தான் நம்மளுடைய பாவ கழிக்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்கின்றது. அப்போ மலம் ஐந்தும் வென்ற வல்லபம். மலக்கலப்பாலை மறைந்தது சக்தி, மலக்கலப்பாலை மறைந்தது ஞானம், மலக்கலப்பாலை மறைந்தனன் தானும். நானும் இந்த மலக்கலப்பால் நான் யார் என்பது தெரியாமல் நான் உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிறேன். மலக்கலப்பற்றால் மதி ஒளியாமேன்னு திருமந்திரத்தில் அருமையான பாடல் இதெல்லாம். இங்கே வள்ளலாரும் மலத்தை பற்றி மலம் ஐந்தும்ன்றது நம்ம எப்போதும் சுருக்கி சொல்லுவோம், மும்மலம் மும்மலம். பட் மலத்தோட விரிவு 5 மலம். என்னென்ன? ஓகே, ஆணவம்னா என்ன? நான் என்ற உணர்வு. இந்த நான் நான் எங்கிருந்து வருது? எது சொல்லுது நான் நான்? ஏன்னா இந்த அஞ்ஞான வெளி என்ன செய்யும்? நான். திருவள்ளுவர் சொல்வார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இதை அறுத்துட்டாக்க தேவர்கள் உலகத்தை விட நம்ம தாண்டி இன்னும் மேலான உலகத்துக்கு போலான்னு, பராபரை உலகம் வரைக்கும் போலான்னு. ஏன்னா அவர் அடைந்தது பராபரை உலகம். ஆனால் எதை அறுக்கணுன்னாரு? யான் எனது என்னும் செருக்குனர். இந்த செருக்கை யார் அறுக்கிறானோ அவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் போக முடியும்னாரு. அப்போ பாருங்க, எது தடையா இருக்குது? அஞ்ஞான வெளி, நான். அது ஒரு நான் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து இருக்குது. என் வீடு, என் காடி, என் மனைவி, என் பிள்ளை, என் சொத்து, என் சுகம் எல்லாம் என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான். அதை தாண்டிங்க பிரம்மா அங்கே வந்தோடனே நான் நான் அவரு விட்ட ஒரு நான் இருக்குது. அவரை கடந்து போனீங்கன்னா விஷ்ணு அவர் ஒரு நான் நான். அதனால தான் அவங்க 2 பேரும் நானா நீயான்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குது? நீ பெருசா நான் பெருசா. அப்ப நான் இந்த வெளியோட முடியல, திருப்பி திருப்பி போகுது. அது அப்படியே ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொருக்கும் நான் நான் இருந்துகிட்டே போகுது. அப்ப சித்தர்களுக்குள்ள போனே அங்கேயும் அவங்களும் என்ன சொல்றாங்க? நான் தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அந்த லெவல்ல போயிட்டு நான் இருக்குது அங்க. அந்த லெவலுக்கு அது நியாயமானது. இப்போ இந்த லெவல் நாணையும் அந்த லெவல் ஞானையும் வச்சு பார்க்கும்போது அது எவ்வளோ நானை கடந்து போயிட்டாங்க. இப்போ வள்ளலார் பார்த்தா அந்த நானும் இல்லை, நான் அப்படின்னா அங்கே ஒரு நான் இருக்குது, இதையும் கடந்து போனால் இன்னொரு நான் இருக்குது. இது கடையில் விற்கிற நான் இல்லை, விளங்குங்களா? இது வெளிகள் ஒன்று தன்னை அது பிரகடனப்படுத்திக் கொள்ளுது. நான் நான் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளுது. அப்போ த ரியல் நான், த ரியல் ஐ எதுவாக இருக்குது? அருட்பெரும் ஜோதி. உண்மையிலே நான் யார்? அருட்பெரும் ஜோதி. சில இயக்கங்கள் நம்ம தான் ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நினச்சிக்கிட்டு இருந்தால் கதைக்காகுமா? அப்போ என்ன ஆகணும்? வெளி அருளால் அருள் துணை கொண்டு வெளி நீங்கள் கடந்து போகணும். உருகி 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 அந்த ரியல் நானுக்கு போகணும். அங்கே தான் போனேன்னே வள்ளலார் சொல்ற, அருளே நாம் என அருளிய சிவன், அருளே நம் குணம், அருளே நம் பெயர். ஸோ அந்த லெவலுக்கு போகும்போது நம்மளுடைய தன்மை, நம்மளுடைய குணங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுது? இரக்கமே வடிவ, இரக்கம் தான் எல்லாமே இரக்கத்தன்மையாக. ஸோ இந்த மலம் 5, ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி மாயை, மகா மாயை, 5 மாயை இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. மாயையினுடைய விரிவு எப்படி இருக்குது? தொகை எவ்வளோ தொகை விரிவு. மாயையினுடைய தொகையே எவ்வளோ இருக்குது? 724 போய் பாருங்க.
மாயை சொல்றாரு அதில் பாருங்க 724 பேஜ் 176. மன்று ஓங்கிய மாயையின் பேத வகை தொகை விரி என மலிந்த ஒன்றின் ஒன்றனந்த கோடி கோடிகளாய் உற்றன. கோடி கோடிகளாய் உற்றன. மாயை எவ்வளவா? அனந்த கோடி கோடிகளாய். திரும்ப அந்த இடத்துல 6 கோடின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். 6 கோடி மாயாசக்தி. இவர் என்ன எவ்வளவு சொல்றாரு? அனந்தம். அனந்தம்னா அன்கவுண்டபிள். அப்ப எவ்வளோ உலகத்தை நம்ம வந்து அந்த அவ்வளோ மாயை உலகம் கடந்தா தான் பிரம்ம வெளியே வரும். கோடிக்கணக்கான மாயைகளை கடந்தா தான் நமக்கு பிரம்ம வெளி வரும். அப்போனா கடவுள் எவ்வளோ டீப்பா, எவ்வளோ உள்ளுக்கு, எவ்வளோ பெரிய உலகமா, இத்தனை உலகத்தை கடந்து அதுக்குள்ளதான் கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குறாரு. நம்மளை அவ்வளோ உள்ளுக்கு கூட்டிட்டு போகணும், இவ்வளவும் கடத்தி நம்மளை கூட்டிட்டு போகணும், வா அப்படின்னு கூட்டிட்டு போய் இந்த மாயையெல்லாம் கடத்தி, இதெல்லாம் கடத்தி கடத்தி என்னோட ஒரிஜினல் உலகம் வேற, நீ வா 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 வான்னு இழுத்துட்டு நம்மளை அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். இதெல்லாம் மெடிடேஷன் பண்ணி முடியுமாயா? சரியகிரிய பூஜை செஞ்சு இவ்வளோ மாயையெல்லாம் வெல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்லை, இவ்வளோ மாயை கடந்தது நமக்கு எங்கேருந்து போய் ஆற்றலை நம்ம போய் தேடுறது? யார்கிட்டயாவது இருக்க ஆற்றல்? அச்சரம் கிச்சரெல்லாம் போட்டு இதுக்கு ஓதிக்கிட்டுலாம் இருந்தால் அச்சரம் வேலை செய்யணும் இந்த மாயையெல்லாம் கடக்கிறதுக்கு? இல்லை, இருக்கிற நதி தலங்கள்லாம் போய் குளிச்சு போனால் போகுமா? மாயையெல்லாம் போகுமா? ஒன்றும் கரைக்காது. இவ்வளோ மாயையெல்லாம் நம்மளால கடந்து போகவே முடியாது. மனிதனுக்கு அந்த ஆற்றல் கடவுள் கொடுக்கவும் இல்லை. அப்ப எப்படி போட்டுட்டாரு பாருங்க இந்த பூமியில நம்மள. அவனை நீ எப்படி பண்ணாலும் நீ ஒன்னால வெளியே வர முடியாதுன்னு போட்டு நம்மள அடிச்சு விட்டாரு. அப்ப நம்ம விளங்கிக்கிட்டு என்ன சொல்லணும் அவர்கிட்ட? பாரியா, நீ இத்தனை கோடி மாயா போட்டுட்டு என்ன வா வானா நான் என்ன பண்றது? நான் பூலோகத்துல என் வயிற்றுக்கு நான் பொழப்பு தேடுவேனா? ஒரு வயிற்றுக்கு பொழப்பு தேடுறதுக்கே பொழுது போயிடுது. நான் ஒரு 3 பொழுது இருக்கு, 3 பேர் வயிறு இருக்கு, 4 பேர் வயிறு இருக்கு, இத்தனை பேரையும் இது பண்றது எனக்கு எங்க இருக்கு நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறது? இது டைம் போதுமா? நீ 5 வேளை 6 வேளை தொழுவுன்னு சொல்ற. இந்த ஆளுக்கு நீ வந்து ஒண்ணுமே அவர் தொழாமே உள்ளுக்கு பூந்துக்கிட்ட. என்ன நியாயம்னு நீங்க கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீ என்ன போய் 6 வேளை தொழுன்ற, என்ன அங்க இப்ப இருக்கிற டைம் என்ன டைம் தெரியுமா? யான்னு நீங்க இதெல்லாம் சொல்லணும் இறைவனுக்கிட்ட. இறைவன் கேட்டுக்காரு, நீ கேட்கறது நியாயம், நீ சொல்றது நியாயம். ஆமா, நீ ஏன் இவ்வளோ 6 கோடியை போட்ட? நான் எப்படி வர்றது? எனக்கு ஆசை உன் வீட்டுக்கு வரணும்னு நீங்க சொல்லணும். ஆனா 6 கோடியை போட்டுட்டு என்ன வேணா என்கிட்ட என்ன இருக்கு பவர் சொல்லு, நான் எப்படி கடந்து உன் வீட்டுக்கு வர்றது? அன்லெஸ் நீயா பார்த்து எனக்கு கொடுத்தா. வள்ளலார் இதை தெரிஞ்சுக்க. நீயா பார்த்து என்னை கூப்பிட்டா நான் உய்வேன், இல்லைன்னா சாவேன். கரெக்டா இல்லையா அவர் சொன்னது? குற்றம் செய்தல் எனக்கு இயல்பன்னாரு, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பு. ஏன்னா நீ அங்க இருக்கிற, நானும் இங்க இருக்கிறேன். நான் குற்றம் செய்யறதுக்குன்னே நீ என்னை படைச்சு வச்சிருக்கிற. எனக்கு இயல்புன்னு சொல்றாரு. ஏன் நீ என்னை இயல்பா இப்படி ஆக்குன? குற்றம் இல்லாத இயல்பாவும் உன்னால ஆக்க முடியும். அப்ப இதுல வந்து நீங்க எப்படி கடவுள்கிட்ட போகணும், எப்படி கடவுள்கிட்ட இறைஞ்சணும், எப்படி கடவுள்கிட்ட உங்களோட இயலாமையை எடுத்து நீங்கள் சொல்லணும். வள்ளலார் சொல்றார் ஒரு பாடல்ல, நீயா கொடுத்தா உய்வேன், நான் கொடுக்கலன்னா நான் செத்தேன்ற. அப்ப நம்மளும் அந்த அந்த பாணியை நம்ம பயன்படுத்தலாமா? அந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாமா? ஒரு இடத்துல சொல்றாரு, நீ வந்து இவ்வளோ பவரை வந்து அதுக்கு கொடுத்து கொடுங்கோல் ஆட்சி நீ பண்ண வச்சுட்ட இந்த இந்த இது மாயைக்கு, நான் ஓடி எங்க ஒளியறதுன்னு கேட்கிறாரு. நான் ஓடி எங்க ஒளியறது? உன் மாயையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா சொல்றாரு. நான் அவ்வளோ பவர் இருந்தாலும் நீ வர முடியாது என்றாலும் கூட இன்னொரு பாயிண்ட சொல்றாரு பாரு, இந்த தாய் வந்து விடாதான்.
ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த தாய் வந்து முடியாது, முடியலன்னா நீ ஆச்சு உன் பொழப்பாச்சுன்ட்டு அது இருக்காதான். அது என்ன செய்யுமா, இறங்கி வந்து கூட்டிகிட்டு வருவதற்கு நம்மளோட வந்து ஹெல்ப் பண்ணுமா. தாய் விடாலேன்றார். அருள் உதவும் பெரும் தாயாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருட்பெரும் ஜோதி என்ற தாய் வந்து இவ்வளோ போட்டு விட்டுட்டால் கூட அதை யார் வந்து விரும்புகிறாங்களோ, அதை யார் மதிக்கிறாங்களோ, அதை யார் அதுக்கிட்ட வேண்டுறாங்களோ, அது வந்து இந்த பொண்டேஜிலிருந்து நம்மளை மட்டும் அது காப்பாற்றிடும். அதுக்கிட்ட மட்டும் அந்த விருப்பம் வைத்திருக்கிறவர் அவங்கள அது கையே விடாதான். ஸோ அப்போ நம்ம இது வந்து எவ்வளோ கூட இருக்குன்றத இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம அதுக்கிட்ட எப்படி இருக்கணும், விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளும். அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை என்பதை அதை நம்ம பெருக்கி கொள்ளணும். ஸோ அது திருப்பி பல்ஸுக்கு போயிடுவோம். 13 ஓகே. அப்போ எது பூரண வல்லபம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, ஓகேயா. வேகாத காலாதி கண்டு கொண்டு, வேகாத கால் ஆதி எது என்று கண்டு கொண்டு, எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழில் ஆகும். எது உங்களுடைய தொழில்? பூலோகத்தில் ஆளாளுக்கு தொழில் என்ன ஆகுது, வேறுபடுது. ஆனால் உண்மையான தொழில் எது? வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழில். அப்படின்னா நீங்கள் எந்த பொருளும் செய்யக்கூடிய தன்மை, நீங்கள் எதுவுமே செய்யலாம். இப்போ வள்ளலார் எந்த தொழிலும் செய்ய முடியும், 5 தொழில் செய்ய முடியும். 5 தொழில எந்த பொருளும் அவர் செய்யும். அதுதான் இப்போ பாருங்க, பராபரவெளி சித்தர்கள் பெருவெளிக்குள்ள பொருள் செய்ய முடியுமா? ஒருத்தரை வந்து அந்த மேல்நிலைக்குள்ள பொருளாக சித்தர்கள் செய்ய முடியுமா? இல்லை இங்கே மத தலைவர்கள் செய்ய முடியுமா? பிரம்ம வெளியில் இருக்கிறவங்க செய்ய முடியுமா? முடியாது. அப்பனா அது மெய்த்தொழில் இல்லை. இப்போ சில பாடல்கள், சித்தர்கள் பாடல்களே என்ன சொல்லுவாங்க, அவங்களும் 5 தொழில் பொதுவாக சொல்லுவாங்க, 5 தொழில் செய்வாங்க அப்படின்னு பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த பொருளாக செய்ய முடியுமா அவங்க அப்படின்னு கேட்டால், பெருவெளிக்குரிய பொருளாக ஒருத்தவங்களை மாற்ற முடியுமா? முடியும். அப்பனா அந்த தொழில் மெய்த்தொழில் இல்லை. அப்போ யார் செய்கிறா மெய்த்தொழில்? யார் செய்யக்கூடியவங்க? வள்ளலார். நாளைக்கு யாரெல்லாம் அந்த நிலையை அடைகிறாங்களோ அவங்களாம் அந்த மெய்த்தொழில் செய்யக்கூடிய. அப்போ எல்லா பொருளையும் செய்யக்கூடிய தன்மை யாருக்கு உண்டோ அதுதான் மெய்த்தொழில். புரியுதுங்களா? இது இவர் வள்ளலார் என்ன சொல்றாருன்ட்டு. ஆக வேகாத கால் ஆதி கொண்டு, வேகாத கால் கண்டு கொண்டு, வேகாத கால்னாலே அது அழியாத வெளி, கால்னாலே வெளி. வேகாதுன்னா அது அழிந்து போகுமா, வெந்து போகுமா, கெட்டு போகுமா, குறைந்து போகுமா அப்படின்னா போகாது. அதான் வேகாத கால் ஆதி. ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே ஆதி என்ற அருளிய அருட்பெரும் ஜோதி. எது ஆதி அப்படின்னு எதை தெரிந்து கொண்டு, எப்பொருளும் விளைவித்த தொழிலை மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் மா காதல் உற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். எது உண்மையான இன்பம்னா, மேல் சொல்லப்பட்ட அந்த 4 சாகாத கல்வி, ஒன்றே சிவம், மலம் 5 வென்ற வல்லபம், எல்லா பொருளும் விளைவிக்கக்கூடிய ஆற்றல். இந்த 4 ஒருங்கே யார் பெற்றுக்கொண்டாங்களோ அதுதான் உண்மையான உலகமெல்லாம் மாக்காதல் உற. எல்லா உலகமும் அன்புடைய தன்மை பெற, அவர்கள் பால் அன்பு கொண்டு விளங்க, வல்ல சித்தாகி, வல்ல சித்தாகினா எல்லாம் வல்ல ஆற்றலாகி, நிறைவான வரமே. இதுதான் நிறைவான வரம். இப்போ சித்தர்களும் வரம் பெற்றிருக்காங்க, செத்தவனையும் எழுப்பக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்காங்க. இருந்த போதிலும் அது நிறைவான வரம் அல்ல. ஏன்னா அவங்களுக்கு மேலே உள்ள பொருள் அவங்க செய்ய முடியாது. ஸோ அங்கேருந்து ஒரு படி அவங்க தாழ்ந்து தான் இருக்கிறாங்க. இப்படி
மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் ஆக்காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே. இதுதான் மரபு. மரபுன்னா என்ன சொல்லலாம்? வழி. இதுதான் அந்த அந்த நிலைக்குரிய முறை. துறை இது, வழி இதுன்னா மரபுன்னாக்க இயல்புன்னு சொல்லலாம். வழக்கம், இதுதான் வழக்கம். இந்த இந்த வெளிக்குரிய வழக்கம் இதுதான், முறை இதுதான். இது கோட்பாடு, ஸ்டாண்டர்ட் இதுன்னு சொல்லலாம், இயல்புன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே. அருட்பெருஞ்சோதி குரு இல்லையா? அப்ப சுத்த சன்மார்க்கத்து இதுதான். அப்ப இந்த இடத்துல என்ன பேர் வருது? சுத்த சன்மார்க்கம். சமய சன்மார்க்கம் அல்ல, மத சன்மார்க்கம் அல்ல, இல்லை வேற வேற மார்க்கங்கள்லாம் இல்லை. இது வந்து சுத்த சன்மார்க்கம். இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது 19ஆம் நூற்றாண்டில் தான் துலங்குது. வள்ளல் பெருமான் மூலமாக தான் இந்த மார்க்கம் துலங்குது. அப்போ ஜெனரலாக பார்க்கும்போது ஐந்தொழில், எல்லாரும் ஐந்தொழில் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து அவங்க செய்ய முடியாது. மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்துன்னு சொன்னார் இல்லையா? அந்த பொருளாக ஒன்றை செய்ய முடியாது. இப்போ மூலாதார கனலை எழுப்பி உள்ளத்தில் வச்சா கூட பராபர வெளியை கடந்த பொருளாக அவங்கள மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அப்போனா அந்த தொழில் அவங்களால செய்ய முடியாது. அப்போனா இறைவன் அதில் என்ன வைக்கல? என்ன வைக்கல அதில்? பராபர நடம் வந்து பராபர வெளிக்குரிய பொருளாக மாற்றுது. கீழே உள்ள பொருளெல்லாம் அது செஞ்சு கொடுக்கவும் முடியும். ஆனால் மேலே உள்ளதை அது செஞ்சு கொடுக்கலன்னா அதுக்குள்ள என்ன இல்லை? இறைவன் வைக்கல அதில். அந்த மாற்றுகின்ற தன்மை வந்து அதுக்குள்ள அந்த நடம் இல்லை. அந்த நடம் அதை மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு வகையில் நான் சொல்கிறேன். இப்போ அஞ்ஞான வெளியில் வந்து நம்ம சாப்பிட்ட உணவு ரசம், ரத்தம், மாம்சம், கொழுப்பு, எலும்புச்சோறு, சுக்கிலம் வரைக்கும் மாற்றுது. நீங்கள் மாற்றுறீங்களா? இல்லை. இப்போ அதை ஒளியா அது ஏன் மாற்றலை? அதான் கேள்வி. ரைட். அதே மாதிரி அந்த பராபரைக்கு என்ன இல்லை? அந்த தன்மை இல்லை. அப்போ வள்ளலார் சொல்றது சரிதானே, அதெல்லாம் விட்டுடுங்கப்பா, வேணான்னு சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கிற வேதத்தெல்லாம் தூக்கி கொண்டு புதைங்கன்னு சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? அப்ப ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம அதெல்லாம் விடணும் என்பதற்கு நமக்கு கட்ஸ் வேணும். ஏன்னா 5000 ஆண்டுகளாக நம்மளுடைய முனிவர்கள் எல்லாம் நமக்கு வந்து அள்ளி கொட்டிட்டாங்க பொக்கிஷம்னு. இந்த பொக்கிஷத்தை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? விடுவாங்களா? நம்ம மேல கோபம் வரும், சன்மார்க்கிகள் மேல கோபம் வரும். இதெல்லாம் வேண்டாம், இதை பிடிங்க. வள்ளலார் நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு சொல்லுவோம். ஆனா அது நம்ம போய் டீப்பா, இன்னைக்கு உள்ள பாடம் சரியான டீப்பா உங்களுக்கு கிடைக்குது. விளங்குங்களா? ஏன் அதெல்லாம் வேண்டான்னு வள்ளல் பெருமான் சொல்றதுக்கு உரிய ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நியாயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 10 அறிவு இல்லை, 10 அறிவுக்கு மேல அது இல்லை, அதை பொருளாக அது செய்ய முடியாது, அந்த மேலான நிலைக்கு அது கொண்டு போக முடியாது. விளங்குங்களா? அப்ப முடியாதுன்னாக்க நம்ம ஏன் கீழே போய் இன்னும் கீழே போகணும்? நம்ம அவசியம் இல்லை. அப்ப நம்ம மேல்நிலைக்கு போறதுக்கு யாரு விரும்புறப்ப? கடவுள் விரும்புறாரு, நம்மளை படைத்தவன் விரும்புறாரு. நீ வா, இதுவரையில போன இடம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளை மேலான இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் பயன்படுத்தி கொள்ளணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு அதை படிச்சுக்கிட்டா யாருக்கு லாபம்? இன்னும் பிடிச்சிக்கிட்டு பிள்ளையார வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கடல்ல கொண்டு தெரிச்சிட்டு இருந்தாக்க அவர் கடவுள் பார்த்து என்ன நினைப்பாரு? தேங்காய் மடையனுங்க பாரு, இவனுங்களுக்கு இவ்வளவு பெரிய வேதத்தை எழுதி கொடுத்து இவன் வேதம் படிக்காம இன்னும் பழசுல புரிஞ்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு நினைக்க மாட்டாரு? அப்ப படிக்கிறது எவ்வளவு முக்கியம்? படிச்சாதானே தெரியும். சரி. மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே, தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தென்னை தேற்றி அருள் செய்த சிவமே. பாருங்க,
எல்லாரும் கடவுள் அடையணும்னா உடல் பொருள் ஆவிய மூன்றும் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே ஒரு பாடத்தில் சொல்லியிருக்கேன். 544வது இதில் கூட சமரச சுத்த சத்திய சன்மார்க்க விண்ணப்பத்தில் கூட அதை சொல்லி வருவார். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க உடல் பொருள் ஆவிய சத்தம் பண்ணவங்களுக்கு தான் இது கிடைக்குங்க. இங்கே பாருங்க, இவர் தேகாதி மூன்றும் நான் தரும் முன் நீ என்ன எனக்கு கொடுக்கறது? கடவுளுக்கு அத்தாரிட்டி இருக்குது. நேராக நீ கொடுக்க முன்னாடி உனக்குள்ள பூந்து உன்னை நான் என் உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட முடியும். அப்பா, இந்த மாதிரி எல்லா உயிருக்கும் செஞ்சால் எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன செஞ்சிடலாம்? ஓடிடலாம். இந்த பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கொடுக்கல. ஏன்னா கருவில் பூந்தார், 9 வயசில் பூந்தார். என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? உடல் பொருள் ஆவி. ஒரு பாடலில் சொல்கிறா, அன்பினால் தான் இது அகப்படணும்னாரு. இன்னொரு பாடல் என்ன, அன்போர் அணுவும் இல்லா எனக்கு அருளல் ஆயிற்றேன்னாரு. நீ என்ன வந்து கூப்பிட? நீ என்னோட பிள்ளை, நான் உன்னை கீழே படைச்சிருக்கிறேன், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் வா அப்படின்னு இழுத்துட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அன்பெல்லாம் எதிர்பார்க்குமா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து எப்படி இருக்குது. உடல் பொருளாவிய கொடுக்காமலே உள்ளுக்கு பூந்தும் இறைவன் கூட்டிகிட்டு போக முடியும். சரி, இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? வயசாகி போச்சுன்னா எப்படியா உடல் பொருள் ஆவியை கொடுக்க முடியும்? அப்போ என்ன சொல்லணும்? ஐயா, என்கிட்ட உடலும் இல்லை, பொருளும் இல்லை, ஆவியும் இல்லை, எல்லாம் போச்சு, நீத்து போச்சு, வயசாயிடுச்சு எனக்கு, நீயா பார்த்து வள்ளலாருக்குள்ள எப்படி கருவிலேயே பூந்திய, 9 வயசுல பூந்தலையே, அவங்களாம் என்ன உனக்கு உடல் பொருள் ஆவியை கொடுத்தா நீ பூந்த, நீ எனக்கு மட்டும் உடல் பொருள் ஆவி கொடுக்குனா நான் இன்னொரு ஜென்மம் வந்து தான் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் அப்படின்னு சொல்ல தெரியும். இல்லைங்களா? ஆக தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்த என்னை தேற்றி அருள் செய்த சிவமே. இந்த சிவத்துக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அதனால தான் அகவல்ல ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, பொருளேது உனை பிடித்தனம்னு வரும். உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி. அது முதல் வரியில் என்ன வருது? பிரிவேது உனை பிடித்தனும். பிரிவு ஏது? நான் வந்து பிடிக்கலன்னா என்ன ஆயிரும்? உயிரை, உடம்பை விட்டு உயிரை என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். ஆனால் நான் வந்து பிடிச்சிட்டேன்னா பிரிவு ஏது? உன் உயிர் பிரியுமா? பிரியாது. ஆக பிரிவேது உனை பிடித்தனம்னு. யாரு பிடிச்சுக்கிட்டா? இறைவன் வந்து பிடிச்சுக்கிட்டார். அப்போ அந்த அளவுக்கு இறைவன் பிடிச்சிக்கணும்னா நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும். இறைவனே வந்து பிடிச்சிக்கிட்டாக்கா அது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. அப்போ இப்பயே நம்ம என்ன செய்யணும்? எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் வந்து பிடிப்படுறதுக்கு, நம்ம அவர் கையில் பிடிப்படுறதுக்கு இப்பயே நம்ம கொஞ்சம் உழைப்பு போட்டு வைக்கணும். பிரிவேது உனை பிடித்த உனக்கு நம் அறிவு. அப்போ நம் அறிவு என்பது எத்தனாவது அறிவு? 12வது அறிவு அவருக்கு வந்து வேலை செய்யும். நமக்கு நம் அருளே வடிவனும் அருட்பெரும் ஜோதி. ஆக தேற்றி அருள் செய்த சிவமே, சிற்சபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே, தெய்வ நடத்தரசு, த ஒன்லி காட், த ஒன்னஸ் காட். இப்போ காட் இஸ் ஒன், எல்லா சமயம் சொல்லுது இல்லைங்களா? எந்த ஒன்று? ஏன்னா மதத்துக்கு மதம், வெளிக்கு வெளி என்ன ஆகிட்டே இருக்குது. கடவுள் ஒளின்னு சொல்றாங்க, ஆனால் அந்த ஒளிக்குள்ள பேர் வேறு, அட்ரஸ் வேறு, நாம ஜபம் வேறு இல்லைங்களா? எல்லா ஒளியும் அதுக்கு போய் சேருமானா சேராது. அப்போ அதுக்குன்னு தனி நாமம் இருக்குது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அதுதான் அதோடைய அட்ரஸாக இருக்கு. அதுதான் ஒன்றான கடவுள். அப்போனா கடவுள் எப்போதான் தன்னை முழுமையாக காட்டுறாரு? இந்த உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆச்சு. சமய மதங்கள்லாம் தோன்றி பல கோடிகள் ஆச்சு. திருக்குறள் எடுத்துக்கிட்டாலே இதே 2000 சொச்ச ஆண்டுகள் விளங்குதுல. இன்னும் சில வேதங்கள்லாம் எடுத்துக்கிட்டா 5000 ஆண்டுகள். உலகம் தோன்றி எத்தனையோ கோடி ஆண்டுகளாக ஆயிடுச்சு. 700 கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலே கடவுள் எப்போதான் தன்னை காட்ட வந்திருக்கிறார் முழுமையாக? 19ஆம் நூற்றாண்டு.
அப்போ 19ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது வேதம் என்ன செய்துங்க? அதே பழைய வேதமா இல்லை புது வேதமா? அதே கடவுளா வேற கடவுளா? அதே நடமா வேற நடமா? அதே நிலையா வேற நிலையா? எல்லாம் வேறு. அப்ப யாரு மாறணும்? மாறலன்னா நாளும் மாறணும். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா கொல்லா நெறியே கோலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.